ஹாய் ஹலோ பேப்ஸ், எல்லோரும் எப்படிடா இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லாருமே சேஃபாக ஹெல்த்தியாக ஹாப்பியாக இருப்பீங்க நம்புறேன்டா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டேக்கோக்காக ஒன் ஷாட்டா. ஐ திங்க் ஒன் ஷாட்டாக தான் இருக்கும்னு நான் நம்புறேன்டா. ஏன்னா ஒன் ஷாட் அளவுக்கு தான் நான் ஸ்டோரி யோசித்தேன். ஸோ ஐ திங்க் ஒன் ஷாட்டாக இருக்கும்டா. ஓகேவா? ஓகேடா, எந்த ஒரு எதுவும் இல்லாமல் நம்ம நேராக டேரெக்டாக ஒன் ஷாட் கூட போகலாம். ஹெட்செட் போட்டுக்கோங்க, ஜஸ்ட் இமேஜின் பண்ணிக்கோங்கடா. அப்போ தான் ஸ்டோரி இமேஜின் பண்ணி கேட்கும் போது தான் ஸ்டோரி வந்து நல்லாயிருக்கும். ஓகேவா? சரிடா, அப்படியே கண்ணை முடிக்கோங்க, இமேஜின் பண்ணிக்கோங்க. இப்போ அப்படியே கட் பண்ணி ஓப்பன் பண்ணோம்னாக்கா நம்ம தயாங்கு தான். அவர் வந்து காலேஜ்லேன்னு யாருக்கும் கால் பண்ணிக்கிட்டே அப்படியே வெளியில் வராரு. இப்போ பார்த்தோம் அப்படின்னாக்கா டைம் கரெக்டாக வந்து ஒரு 5 o'clock மாதிரி ஆகுது. ஸோ காலேஜ்லேன்னு அவர் வெளியில் வராரு. அவருக்கு கால் பண்ணுறாரு. கால் பண்ணிட்டு, ஹலோ, சொல்லுட்டே. ஐயோ ஜாக், எங்கே இருக்க நீ? அதுவா, எனக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் ஒர்க். நீ தானே பிக்கப் பண்ண வரேன்னு சொன்னேன். இப்போ என்ன இம்பார்ட்டன்ட் ஒர்க்? அதுவா, சாரிடா, அப்போ ஒரு முக்கியமான வேலை கொடுத்துட்டாங்க. ஸோ அதனால தான். சரி, ஓகே, நான் கேப் இல்லை நான் பஸ் பிடிச்சி போய்க்கிறேன். ஓகே, ஓகே டே. இப்போ டேங்கை காலை கட் பண்ணிட்டு திரும்பி பார்க்குறாரு. பார்த்தா அவங்க ஒரு 4-5 ரவுடி மாதிரி இருக்காங்க. அவங்க கையில் கத்தி அருவாலாம் வச்சுருக்காங்க. டே பார்க்குறாங்க. டே அந்த 4 பேர் பார்க்குறாங்க. அந்த 4 பேர் கத்தி அருவாவை வெளியில் எடுக்கிறாங்க. தேங்கு சடனாக அவங்கள ஓட ஸ்டார்ட் பண்ணுறாரு. அந்த 4 ரவுடிகளும் தேங்கை துரத்த ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஓடுறாரு. ரோட்டில் எல்லோரும் பார்க்குறாங்க. பட் நோபடி ஹெல்ப். ஸோ யாருமே ஹெல்ப் பண்ணவே இல்லை. தேங்க பாட்டுக்கு ஓடிட்டே இருக்காரு. அப்போது ஓடிட்டே இருக்கும்போது சடனாக ஒரு பர்சன் மேலே அப்படியே இடிக்கிறாரு. அவர் கையில் வச்சுருந்த அந்த பேகு, அவருடைய ஃபோன் எல்லாமே அப்படி பொத்துன்னு கீழே விழுது. விழுந்ததுக்கப்புறமா சடனாக அந்த தயாங்க வந்து அந்த பர்சனுடைய மூஞ்சை கூட பார்க்கல. அவர் பேக் சைட் போயிட்டு அவருடைய ஷோல்டரை டைட்டாக பிடிச்சிட்டு, ப்ளீஸ் சார், ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணுங்கள், எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது சார், ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணுங்கள் அப்படின்னு கேட்க, அப்போ அந்த ரவுடிஸ்லாம் தயாங்கியும் அந்த பர்சனை பார்த்துட்டு வந்துட்டார் ஹீரோ அப்படிங்கிறாங்க. இப்போ என்ன ஹீரோ அந்த பையனுக்காக நீ அடி வாங்கி சாக போறியா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அந்த பர்சன் எதுவுமே பண்ணவே இல்லை. அவர் கூலிங் கிளாஸை கழட்டுறாரு. அவர் மாஸ்க் வேர் பண்ணியிருப்பார். அந்த மாஸ்க் அப்படியே ரிமூவ் பண்ணுறாரு. அங்கே அந்த மாஸ்க்கை ரிமூவ் பண்ணணும். அந்த பர்சனை பார்த்துட்டு இந்த 4-5 ரவுடிகளும் அப்படியே கையில் வச்சு இந்த கத்தி எடுத்து அப்படியே பொத்துன்னு கீழே போட்டு அவங்க ஓட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அப்போ தான் தயாங்க வந்து அந்த பர்சனை பார்த்துட்டு, தேங்க்யூ ஸோ மச் சார் அப்படிங்கிறாங்க. அப்போது அந்த பர்சனை தயாங்கிட்ட, நீங்கள் போகணும், தேங்கமே அட்ரஸ் சொல்ல. சரி, வண்டியில் ஏறு, நான் ட்ராப் பண்ணுறேன். ஓகே சார் அப்படிங்குமோ தேங்க வண்டியில் ஏறாரு. ஜேகே காரை வந்து ட்ரைவ் பண்ணிருக்காரு. இப்போ தேங்க இருக்கிற பிளேஸ்லேருந்து இப்போ ட்ரைவில் இருக்காங்க. அந்த பிளேஸ்லேருந்து தேங்க வீட்டுக்கு போகிறதுக்கு ஒரு 1 hour அந்த மாதிரி ஆகும். ஸோ தேங்க வந்து ஜேகே கிட்டே பேசிக்கிட்டே வராரு. வாவ் சார், சூப்பர் சார், நீங்கள் மட்டும் இல்லைனாக்கா ஓ காட், என் நிலைமை என்ன இருக்குன்னு நினச்சாலே எனக்கு பயமாக இருக்குது. அப்போ ஜேகே அந்த ஜேகே தாண்டாக்கேவா. அப்போ ஜேகே அவங்க ஒன்று திறந்தாங்க. எனி ப்ராப்ளம்? அதை ஏன் சார் நீங்கள் கேட்குறீங்க? உதவி பண்ணது ஒரு தப்பா சார், சொல்லுங்கள். ஜேகே திரும்பி பார்க்குறான். ஆமாம் சார், உதவி பண்ணது ஒரு தப்பா? ஒரு உதவி பண்ணேன் சார், அதுக்கு அவனுங்க என்னை கொலை பண்ண மாதிரி துரத்துறாங்க சார். அப்படி என்ன பண்ணேன்? ஒன்றும் இல்லை சார், ஒரு 1 week முன்னாடி நான் சிக்னலில் என் காலேஜுக்கு போகிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அப்போது ஒரு பையன் பிச்சை எடுத்துகிட்டு இருந்தான் சார். நான் அந்த பையன்கிட்ட போயிட்டு உனக்கு என்ன ஆச்சுப்பான்னு கேட்டேன். அந்த பையன் திரும்பி என்னை பார்க்கும்போது அந்த பையனோட கண், கை, கால்லாம் உடச்சிருந்தாங்க. கட்டு போட்டு அவ்வளோ கஷ்டப்பட்டு பிச்சை எடுத்துகிட்டு இருந்தான். நான் என்னப்பா ஆச்சுன்னு அந்த பையன்கிட்ட கேட்டேன். அந்த பையன் எதுவுமே வாயை திறக்கவே இல்லை சார். நான் அகெயின் கேட்டேன், அவன் வாயை திறக்கவே இல்லை. அப்புறம் சுற்றி முற்றி யாராவது இருக்காங்களான்னு நினச்சிட்டு, சரி நான் உனக்கு சாப்பாடு வாங்கி கொடுப்பான்னு கேட்குறது அந்த பையன் ஊன்னு சொன்னான். சரின்னு சாப்பாடு வாங்கி கொடுக்க அழைச்சிட்டு போயிட்டு அந்த பையன்கிட்ட என்னன்னு கேட்டேன். சுற்றி முற்றி பார்த்துட்டு அந்த பையன்கிட்ட சொன்னான் சார், இந்த மாதிரிக்கா எனக்கு அடுத்துட்டு வந்துட்டு பிச்சை எடுக்க வைக்கிறாங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன்கிட்ட சொன்னான். இந்த மாதிரி சொல்லும் போது யாராக இருந்தாலும் அந்த இடத்துல உங்களோட மனசு எப்படி இருக்கும்? ஸோ அதே மாதிரி தான் நான் ஒன்று என்ன பண்ணிட்டேன், போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டேன். அந்த போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்த உடனே அவங்க வந்து இவங்களுக்கு சப்போர்ட் போல், போலீஸ் வந்து ரவுடிக்கு சப்போர்ட் போல், இவங்க நான் தான் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன்னு போய் சொல்ல, இவனுக்கு என்னை கொலவெறியோடு ஒரு வாரமாக துரத்துறாங்க. நானும் எஸ்ஐ இன்றைக்கி மாட்டிக்கிட்டேன். நல்ல வேலை இன்றைக்கி நீங்கள் வந்ததால் நான் தப்பிச்சுக்கிட்டேன் சார் அப்படின்னு சொல்ல, அதான் கேஷுவலாக தான் சொல்கிறான். ஆனால் ஜேகே வந்து ஒரு மாதிரி ப்ரௌடாக பார்க்குற மாதிரி பார்க்குறாங்க. ஏன்னா ஒரு இதை காப்பாற்ற போய் இந்த மாதிரி பிரச்சனை மாட்டிருக்கானேன்ட்டு. உனக்கு இதை பார்த்து பயம் இல்லையா என்ன? நான் ஏன் சார் பயப்படணும்? தப்பு பண்ணுறவனே தைரியமாக நான் தப்பு பண்ணுறான், நான் நல்லது தானே பண்ணேன், நான் ஏன் பயப்படணும்? ஸோ அதை பயந்துட்டு இப்போ ஊரை விட்டு போக முடியுமா என்ன? என்னாலும் அதை பண்ண முடியாது, நான் இங்கே தான் இருப்பேன், என்ன ஆனாலும் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டே வர ஒரு கடத்துல ஆமாம் சார், நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்கள் பேர் என்ன அப்படின்னு கேட்க, அப்போ இங்கே ஜேகே, உனக்கு ஜான் ஜங்குக் தெரியுமா? ஜோன் ஜங்குக் தெரியும் சார், கேள்விப்பட்டிருக்கேன். அவர் பெரிய மாஃபியா, ட்ரக் அடிக்டர் அண்ட் நிறைய பொண்ணுங்களை ட்ரக்ஸ் இதெல்லாம் சேல் பண்ணுவார். கேள்விப்பட்டிருக்கேன் சார் அப்படின்னு சொல்ல, அது நான் தான்.
அப்படின்ட்டு சடன் பிரேக் போடுறாரு நம்ம ஜேகே. தேங்க ஷாக்காக பார்க்குறாரு, யாரும் நீனான்ட்டு. நீ சொன்ன இடம் வந்துடுச்சு அப்படின்னு சொல்ல தேங்க எதுவுமே பேசவே இல்லை. அப்படியே மெதுவாக வண்டியிலன்னு கீழே இறங்குறாரு. பார்க்க அப்போ ஜேகே தயாங் ஒரு நிமிஷம் அப்போ திரும்பி பார்க்குறாரு. யாராச்சும் லவ் பண்ணுறியாண்ணா? இல்லைன்னு தலையாட்ட. இனிமே யாரையும் லவ் பண்ணாத அப்படின்ட்டு ஜேகே வண்டி எடுத்துகிட்டு போயிடுறாரு. தேங்க என்ன சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி உள்ளே போயிட்டார். உள்ளே போய்ட்டு கொஞ்சம் நேரம் அதே யோசிச்சு பார்த்துட்டு அவர் படுத்து தூங்கிடுறாரு. ஸோ ஒரு மிட் நைட் போல் இருக்குது, அதாவது ஒரு 3:30 சம்திங் அந்த மாதிரி இருக்கும். தேங்க் ஒரு மாதிரியாக இருக்குது, அவங்க தூக்கத்துலன்னு கண்ணை முழிக்கிறான். ஆப்போசிட்டில் பார்த்தா நம்ம ஜேகே. தேங்க அலர் அடிச்சுட்டு, சார் நீங்கள் அப்படின்னு சொல்ல, கூல் 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 இதுக்கு இப்போ நீ பயப்படுற? இல்லை சார் நீங்கள். நான் தான் ஏன் தூக்கத்துக்கு எடுத்துகிட்டு நீ நிம்மதியாக தூங்குறியே, உனக்கு மட்டும் எப்படி தூக்கம் வருது? சார் நீங்கள் என்ன சொல்கிறீங்க? இங்கே பாரு, நான் இந்த சுற்றி வளைச்சி பேசுகிறது இதெல்லாம் எனக்கு சுத்தமாக செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்குறாங்க. அங்கே நம்ம ஜாக் நிற்கிறாரு. ஜாக்னா இது வேறு ஜாக், ஒரு தேங்க் ஃப்ரெண்டு கிடையாது. ஸோ இது வேறு ஜாக் நிற்கிறாரு. ஜாக் அப்படின்னு சொல்ல ஜாக் ரூம் டோர் ஓப்பன் பண்ணுறாங்க. தேங்குடைய அப்பா அம்மா கையெழுத்தில் கத்தி, சார் அப்படின்னு சொல்ல, நான் சொல்கிறத நீ சைலண்ட்டாக கேட்டேனாக்கா உன் பேரண்ட்ஸ் உனக்கு முழுசாக கிடைப்பாங்க. இல்லை நான் சொல்கிறத நீ கேட்க மாட்டேன் அப்படி இப்படின்னு எதாச்சும் சொன்னேனாக்கா அதுக்கு நான் பொறுப்பாக முடியாது. சார் ப்ளீஸ் சார், அப்பா அம்மாவை எதுவும் பண்ணிடாதீங்க ப்ளீஸ் சார். நீங்கள் என்ன சொன்னாலும் நான் கேட்குறேன். ப்ளீஸ் அவங்கள மட்டும் எதுவும் பண்ணிடாதீங்க. நான் அவங்கள எதுவும் பண்ணக்கூடாதுண்ணா, அது உங்கள் கையில் தான் இருக்குது. சார் நான் என்ன சார் பண்ணும் அப்படின்னு டேபிட்டை விட்டு எழுந்து அப்படின்னு கேட்க, உனக்கு எனக்கும் நாளைக்கு மேரேஜ். சார் அது அப்போது அங்கே உள்ள ஆளுங்க கத்தி அவங்க அப்பா கழுத்துக்கிட்ட நல்லா நெருக்கி எடுத்துகிட்டு போக, சார் 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 நான் கல்யாணம் தானே, நான் பண்ணிக்கிறேன் சார், நான் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்ல, அப்போதைக்கு பின்னாடி திரும்பி ஜாக்கிட்ட கணக்கட்ட ஜாக்குமே அவங்க அப்பா அம்மா எங்கே கூப்பிட்டு போகிறாங்க. சார் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்கிறேன். அப்பா அம்மா சேஃபாக இருக்காங்க, சேஃபாக இருப்பாங்க. நீயும் கூட எப்படி நடந்துக்கிறேங்கிறத பொறுத்து தான் அவங்க உயிரோடு இருப்பாங்களா இருக்க மாட்டாங்களான்னு டிசைட் பண்ணுவேன். சார் சார் நான் ஒழுங்காக நடந்துக்கிறேன். அப்பா அம்மா எதுவும் பண்ணிடாதீங்க ப்ளீஸ் சார். அதை நீ நடந்துக்கிறத பொறுத்து இருக்கு. ஸோ கிளம்பு சார். அது எதுவுமே பேக் பாரு, நீ போட்டிருக்க இந்த ஷர்ட்டும் இந்த பேண்ட்டோட வா, மிச்சத்தை எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன். ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு டயாங்குமே அப்படியே ஜேகே கூட பின்னாடி போகிறாங்க. நேராக அவனுடைய மேன்ஷனுக்கு தான், ஜேகேவுடைய மேன்ஷனுக்கு தான் அந்த கார் போகுது. டேங்க் இறங்கி அந்த மேன்ஷனையும் பார்க்குறாங்க. இல்லைவா தேங்க மெதுவாக உள்ளே போகிறாங்க. உள்ளே போயிட்டு தேங்க ஜேகே தேங்க மெதுவாக மேலே உள்ள அவனோட ரூம் கழிச்சிட்டு போகிறாங்க. இதுதான் இப்போதைக்கு இன்றைக்கி நைட் மட்டும் உன்னோட ரூம் அப்படின்னு சொல்ல, தேங்க எதுவுமே சொல்லவே இல்லை. சார் அப்பா அம்மா அவங்க சேஃபான பிளேஸில் இருப்பாங்க. ஓகே சார். ஓகே நீ நல்லா தூங்கு, நாளைக்கு மார்னிங் 8 o'clock உனக்கு எனக்கும் மேரேஜ். ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே அங்கேருந்து போயிட்டாங்க. தேங்க் ஒன்றுமே புரியவே இல்லை. அவன் பெட்டில் உட்காந்துட்டு அவன் ஹெட்டை பிடிச்சிட்டு அவனுக்கு என்ன பண்ணுறது ஒன்றுமே ஒன்றும் ப்ராசஸ் பண்ண முடியல. ஒரு நைட்டில் எல்லாம் மாறிடுச்சு. தேங்க ஃபைனலி அவன் பெருசாக பீட் தோட் பண்ணிவிட்டு, இப்போதைக்கு அப்பா அம்மா நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். நான் ஏதாச்சும் ஒரு விஷயம் தப்பாக பண்ண போய் அது என்னுடைய பேரண்ட்ஸை பாதிச்சிடுச்சுன்னா இல்லை சரி வராது, அவங்க ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படின்னு சொல்லிவிட்டு தேங்க அப்படி உட்காந்துருக்க. ஸோ எப்போ தூங்கினான்னு தேங்கே தெரியல. ரொம்ப நேரம் முழிச்சிட்டு இருந்திருப்பாங்க, தூங்கியிருக்கவே மாட்டாங்க. டைம் பார்த்துருப்பாங்க 6 o'clock அந்த மாதிரி இருக்கும். அப்போ வரைக்குமே முழிச்சிட்டு தான் இருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் எப்போ தூங்குறாங்கன்னு தெரியல, தூங்கியிருக்காங்க. மார்னிங் யாரோ டோரை நாக் பண்ணுறாங்க. தேங்க எழுந்து போய்ட்டு டோர் ஓப்பன் பண்ணுறாங்க. ஒரு மைட் தான். சார் இது உங்களுடைய வெட்டிங் ட்ரெஸ், இதை போட்டுட்டு நீங்கள் கார்டனுக்கு வாங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே தேங்க போய்ட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு ட்ரெஸ் சேஞ்ச்லாம் பண்ணிவிட்டு அப்படியே வெளியில் வராங்க. வெளியில் பார்த்தா ஒரு 2 கேர்ள்ஸ் இருக்காங்க. அவங்க 2 பேரையும் பார்க்க அப்போ அங்கே ஜாக் வரான். தேங்க்ஸ் சார், இது மேக்கப் ஆர்டிஸ்ட். தேங்க எதுவுமே சொல்லவே இல்லை, அவன் பாட்டுக்கு சைலண்ட்டாக, அதாவது அவங்க சொல்கிற விஷயத்துக்கெலாம் ஆடுற ஒரு பொம்மை மாதிரி இப்போ ரெடி ஆகிட்டு இருக்காங்க. ஃபைனலி இப்போ கார்டனுக்கு போகிறாங்க. அங்கே ஜேகே நிற்கிறாரு, அங்கே ஒரு ஃபாதர் நிற்கிறாங்க. அண்ட் ஜேகேவுடைய பாடி கார்ட்ஸ், ஒரு சில பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் அவங்க மட்டும் தான் நிற்கிறாங்க. இப்போ தேங்க போய் ஜேகே பக்கத்தில் நிற்கிறாரு. அந்த ப்ரைஸ்டும் வெட்டிங்கை நடத்தி வைக்கிறாரு.
ஜேகே ஆகிய நீங்கள் தயாங்க திருமணம் செய்து கொள்ள சம்மதமா அப்படின்னு கேட்க ஜேகே சம்மதம் சொல்கிறாங்க. அதே மாதிரி தயாங்கிட்ட கேட்க ஜேகேவே பார்க்குறாரு. அவன் மனசு கண்ணு மூடி யோசிக்கிறாரு. ஒரு மனசுக்குள்ளே அவங்க அப்பா அம்மா ஃபேஸ் அது மட்டும்தான். ஒரு பெருசாக ப்ரீத் அவுட் பண்ணிவிட்டு சம்மதம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே ரிங் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கன்னு சொல்லவும் ரிங்கை 2 பேர் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. ஓகே கிஸ் பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லவும் ஜேகே வந்து தயங்கி பார்க்குறாங்க. தேங்க ஒரு மாதிரி பயந்த மாதிரி ஜேகே பார்க்க ஜேகே தயங்குடைய ஹேண்டை பிடிச்சிட்டு ஹோல்ட் பண்ணி அப்படி ஒரு கிஸ் பண்ணுறாரு. அவ்வளோதான். ஓகே வெட்டிங் முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே தயங்க அழைச்சிட்டு உள்ளே போகிறாரு. அப்போ தயங்க சார் அது ஒரு ரிக்வெஸ்ட்டு. என்ன? அது எனக்கு நாளைக்கு ஃபைனல் எக்ஸாம். நான் ரொம்ப கஷ்டப்பட்டு படித்தேன். இதோட எனக்கு முடியுது செம். இது ஃபைனல் இயர். நாளைக்கு ஃபைனல் எக்ஸாம். அதை மட்டும் நான் புக்ஸ்லாம் என்னுடைய வீட்டில் இருக்குது சார். சரி ஜாக் அதை நண்பர். ஓகே இப்போ ஜாக்குமே ஒரு 2-3 பாடி கார்ட்ஸ்ட்டு சொல்ல அவங்க நேராக ஜேகே டேங் வீட்டுக்கு போயிட்டு அவனுடைய புக்ஸ் அவனுடைய திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வராங்க. அப்போது ஜேகே வந்து கால் யார்கிட்டையும் பேசிகிட்டு இருக்காங்க. தேங்க வெயிட் பண்ணிட்டுருக்காங்க எப்படா நோட்ஸ் வரும்னு சொல்லிட்டு. ஸோ கொஞ்சம் நேரம் ஒரு 1/2 hour நோட்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. தேங்க்யூ ஸோ மச் ஜாக் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே பார்க்குறாங்க. ஜேகே என்னென்னு தேங்கிட்ட கேட்க நான் போய் படிக்கட்டுமா அப்படின்னு கேட்க யூ கேன் கோ அப்படின்னு சொல்லு. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு தேங்க் அப்போ நைட் இருந்தார்ல அந்த ரூமுக்கு தான் போயிட்டு அவர் வந்து படிச்சுட்டு இருக்காரு. ஸோ படிக்கிறாரு. மதியம் சாப்பிட கூப்பிட்றாங்க. ஓகே அப்படி சொல்லிட்டு மதியமும் சாப்பிட வராரு. அந்த டைம் வந்து ஜேகே இல்லை. அவர் இல்லையா சார் ஒரு விஷயமா வேலை விஷயமா வெளியே போயிருக்காரு. சரி அப்படி சொல்லிட்டு இப்போ தேங்க் சாப்பிட்டு முடிச்சுட்டு அகைன் மாடிக்கு போயிட்டு அவர் படிக்க ஸ்டார்ட் பண்ணுறாரு. அப்படியே படிச்சுக்கிட்டே இருக்காரு. எப்போ தூங்கினார்னு அவருக்கே தெரியல. நல்லா தூங்கிட்டார். இப்போ நைட் ஒரு 8 மணி போல் இருக்கும். அப்போ தான் தேங்க ஜேகே வராரு. தேங்கங்க சாப்பிட்டாச்சா? இல்லை சார் அவர் மதியம் சாப்பிட்டாரு. இன்னும் நைட் சாப்பிடல. நாங்கள் ரூம் போய் செக் பண்ணோம். சார் படிச்சுட்டு இருந்தார். ஸோ நாங்கள் விட்டுட்டோம். சரி ஓகே நான் போய் பார்க்குறேன் அப்படின்ட்டு மேலே போய் ஜேகே மேலே போய் பார்க்குறாங்க. தேங்க நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்காரு. அப்போ தான் ஃபியூ மினிட்ஸ்க்கு முன்னாடி தான் தூங்கியிருப்பார் போல். படுத்து தூங்கிட்டு இருக்கவும் தேங்க லைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு அவங்கள புக்ஸ் எல்லாத்தையும் மூடி வச்சுட்டு தேங்க மெதுவாக பிரைடல் ஸ்டைலில் அப்படியே தூக்குறாரு. தேங்க நேற்று நைட்டுமே கொஞ்சம் நேரம் தான் தூங்கியிருப்பாங்க. ஸோ அதனால் ஆழ்ந்த தூக்கத்தில் இருக்க தேங்க ஜேகே தூக்குறது அவருக்கு தெரியவே இல்லை. தூக்கிட்டு அவனோட ரூமுக்கு போய்ட்டு பெட்டில் படுக்க வைக்கிறாங்க. ஸோ அப்படி தான் டைம் ஸ்கிப் ஆகுது. நெக்ஸ்ட் டே மார்னிங் தேங்க மெதுவாக எழுந்து பார்க்குறாரு. அவர் எழுந்த உடனே திரும்பி பார்க்குறாரு. அங்கே ஒரு மொபைல் இருக்குது. அது யார் மொபைல்லாம் பார்க்கல. அதை எடுத்து அப்படியே ஆன் பண்ணுறாரு. அதில் டைமு 6 o'clock அப்படின்னு காமிக்குது. தேங்கு அப்படியே மெதுவாக எழுந்து அவருடைய கண்ணை ஃபேஸெல்லாம் தொடச்சிட்டு அப்படி திரும்பி பார்க்குறாரு ஜேகே. அவருக்கு ஷாக் ஆகிடுச்சு. என்ன இது யார் ரூம்? அந்த ரூமே ஒரு மாதிரி டார்க் வைப்பில் இருக்குது. ஓ இது ஒரு வேளை இவரோட ரூமாக இருக்குமோ? நான் படிச்சுட்டு தானே இருந்தேன். நான் இப்போ எப்படிங்க அப்படின்னு அவனுக்குள்ளே பேசிவிட்டு ஓகே டைம் ஆகுது அப்படி சொல்லிட்டு வேகமாக அவனோட ரூமுக்கு போயிட்டு அவன் ட்ரெஸ் எல்லாத்தையுமே சேஞ்ச் பண்ணிவிட்டு கீழே போகிறாங்க. பிரேக்ஃபாஸ்ட்லாம் ரெடி ஆகிடுச்சு. மைட் வந்து சாப்பிட்றேங்க சார். சார் நேற்றே சொன்னாங்க உங்களுக்கு எக்ஸாம் இருக்குது சீக்கிரமாக பிரேக்ஃபாஸ்ட் பண்ண சொல்லி. உங்களுக்காக தான் பண்ணியிருக்கோம். தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு அங்குள்ள பிரேக்ஃபாஸ்ட்டெல்லாம் சாப்பிட்டுட்டு இப்போ டைம் பார்க்குறாரு. டைம் வந்து ஒரு 7:15 அந்த மாதிரி, அதாவது 7:15 அந்த மாதிரி இருக்குது. அங்கே மேலே போகிறாரு. 1 class புக்கை பார்க்குறாரு. அவனுக்கு எல்லாம் படித்த மாதிரி தான் இருக்குது. ஓகே இப்போ வந்து இங்கிலாந்து டேங்க் வந்து அதே ஏரியா தானே. ஸோ எவ்வளோக்கு போனால் எவ்வளோ நேரம் காலேஜ் வரும் அப்படிங்கிறதுலாம் டேங்க்கு தெரியும். ஸோ இங்கிலாந்து காலேஜ்க்கு 1 hour ட்ராவல். இப்போயே மணி ஒரு 8 o'clock அந்த மாதிரி ஆகிடுச்சு. 9 o'clock அவன் காலேஜில் இருக்கணும். 9:30 எக்ஸாம். இவன் யார்கிட்ட சொல்லணும்னு தெரியல. ஏன்னா ஜாக்கும் அங்கே இல்லை. இவன் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. எப்படி போகிறதுன்னு தெரியல. ஏன்னா வெளியில் பாடி கார்டு விட மாட்டாங்க. இப்போ மெதுவாக மாடிக்கு போகிறாரு. ஜேகே நல்லா தூங்கிட்டு இருக்காரு. வேறு வழி இல்லை. இதான் ஃபைனல் எக்ஸாம். இதை மிஸ் பண்ணிட்டாக்கா அடுத்த வருஷம் வரைக்கும் வெயிட் பண்ணணும். இல்லை வேணாம், கஷ்டப்பட்டு படித்ததுனா பெஸ்ட்டாக போயிடும். எங்க என்னங்க அப்படின்ட்டு தயாங்கு ஜேகேவை எழுப்ப ஜேகே என்னாச்சு? அவன் எழுப்பின உடனே ஜேகே எழுந்திருப்பாங்க. ஏன்னா அலர்ட்டாக இருக்கணும்ல. என்னாச்சு? என்ன ப்ராப்ளம் அப்படின்னு ஏமாதிரி இருக்கு. இல்லைங்க ப்ராப்ளம்லாம் எதுவும் இல்லை. அது காலேஜுக்கு போகணும். டைம் ஆகிடுச்சு. எங்களுக்கு 1 hour ட்ராவலில். ஸோ அதான் யார்கிட்ட சொல்கிறதுன்னு தெரியல. ஃபைனல் எக்ஸாம் வேறு 9 o'clock நான் காலேஜில் இருக்கணும். டைம் பார்க்குறாரு. டைம் 8 ஆகுது. சரி ஓகே ஒரு 5 minutes ஓகே அப்படின்னு சொல்ல
ஜேகே போயிட்டு ஃப்ரெஷ்அப்லாம் ஆகிட்டு அவன் ரெடி ஆகிட்டு குளிச்சு முடிச்சுட்டு ட்ரெஸ் சேஞ்செலாம் பண்ணிவிட்டு வரத்துக்குள்ளே 8:20 அந்த மாதிரி ஆகிடுச்சு. டேங்க் வேறு பக்குன்னு இருக்குது, சீக்கிரம் போய் சேர்ந்துருவோமா அந்த மாதிரி இருக்குது. போலாமா, நீங்கள் எதுவும் சாப்பிடல, நான் வந்து சாப்பிட்டுக்கிறேன். சரி அப்படி சொல்லிட்டு டேங்க் எதுவுமே எடுக்கல. அவர் பென் மட்டும் தான் எடுத்துக்கிறாரு. பென் எடுத்துகிட்டே வைக்கணுமா ஜேகே பென் எடுத்து போக. இப்போ ஜேகே தான் நேராக காலேஜ் கழிச்சிட்டு போகிறாங்க. ஃபாஸ்ட்டாக ட்ரை பண்ணுறாங்க. ஜேகேக்கே இப்போ டேங்க் பக்குன்னு இருக்குது. சார் பொறுமையாக, சீக்கிரம் போய் சேரணும்ல. ஆமாம். அப்போ அமைதியாரி. ஓகே சார் அப்படின்னு சொல்ல வேகமாக போயிட்டு ட்ரை பண்ணிட்டு அப்படியே ஒரு ஒரு 20 மினிட்ஸ்லேயே 1 ஹவர் ட்ராவலாக 20 மினிட்ஸில் போய் சேர்த்துட்டாரு. டேங்க் பார்க்குறாரு, ஒரு 8:50 அந்த மாதிரி இருக்குது. 10 நிமிஷத்துக்கு முன்னாடி வந்துட்டோம் சார். எக்ஸாம் நல்லா பண்ணேன். ஓகே சார், எப்போ எக்ஸாம் முடியும்? 1:30க்கு வந்துடுங்க. ஓகே, நான் வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன். ஓகே சார். இப்போ டேங்குமே இறங்கி உள்ளே போகிறாரு. ஸோ ஜேகே போயிட்டாரு. இப்போ டேங்க் போயிட்டு எக்ஸாம்லாம் ரைட் பண்ணிவிட்டு வெளியில் வராரு. அவர் ஃப்ரெண்ட் கூட பேசிக்கிட்டே வராரு. ஜாக்சன் தான் வராங்க. தயாங் என்னடா நேற்று கால் பண்ண அப்படின்னு கேட்டுட்டு பேசிக்கிட்டே வர. அப்போ தயாங்கு ஒன்றும் இல்லை ஜாக்சன், சும்மா தான் கால் பண்ணேன். ஓகே, என்ன நைட்லாம் கால் பண்ணேன், மொபைல் நாட் ரீச்சபிள் வந்துச்சு, என்னாச்சு? ஒன்றும் இல்லை, படிச்சுட்டு இருந்தேன். அப்போ கரெக்டாக ஒரு கார் வந்து நிற்க. அந்த காரில் ஜேகே தான். ஓகே ஜாக்சன், நான் கிளம்புறேன். எங்கே போகிற அப்படின்ட்டு ஜாக்சன் டேங்க் கையை பிடிக்க. அப்போ ஜேகே வெளியில் இறங்கி வந்துட்டாங்க. அது யார், உன் பிரதரா என்ன? அப்போது ஜேகே ஜாக்சன் கிட்டே வந்துட்டு அவன் பேக்கெட்டில் அப்படியே கை விட்டுட்டு, நான் யாருன்னு உனக்கு அவசியம் தெரிஞ்சாகணுமா என்ன? யார் இது, நான் உங்கள்கிட்ட இவரை பார்த்ததே இல்லையே. டேங், யார் இது? என் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்ல, ஃப்ரெண்டாக இருக்கிறதால நான் சைலண்டாக இருக்கேன். போகலாமா? போகலாங்க. டேங் யார் இது அப்படின்ட்டு ஜாக்சன் கையை பிடிக்க. அப்போது ஜேகே, நான் அங்கேன்னு சொல்கிறேன் தயாங், என் பொறுமைக்கும் ஒரு அளவு இருக்குது. அவன் ஃப்ரெண்ட் அப்படின்னு நீ சொன்னதால தான் நான் சைலண்ட்டாக இருக்கேன். ஜாக்சன் கையெடு அப்படின்னு சொல்ல. அப்போது ஜேகே தயாங்கோட கையை பிடிச்சி அழைச்சிட்டு போகிறாங்க. கார் கிட்ட போய் டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு தயாங் உட்காந்த உடனே டோரை க்ளோஸ் பண்ணிட்டு, இங்கே பாருங்கள் மிஸ்டர் ஜாக்சன் பார்க்குறான். தேங்க நானும் மேரேஜ் பண்ணிக்கிட்டோம். ஸோ இனிமேல் நீ அவனுடைய வழியில் வராத. வாட், மேரேஜ்? ஆமாம், நான் அவனும் மேரேஜ் பண்ணிக்கிட்டோம். இனிமேல் அவனுடைய வழியில் நீ வராத. வந்தா உனக்கு என்னை பற்றி தெரியாதுன்னு நினைக்கிறேன். ஜான் ஜங்குக் தெரியும்ல அப்படின்னு சொல்ல. அவ்வளோதான், ஒரு மாதிரி நடுங்குது நம்ம ஜாக்சனுக்கு. புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படின்னு கண்ணத்தில் தட்டிட்டு அவன் காரில் ஏற்ற போக, அப்போ வந்து கண்ணாடி ஓப்பனில் தான் இருக்கும், கார் கண்ணாடி. அப்போ ஒரு 2-3 கேர்ள்ஸும் ஒரு பையனை ஓடி வராங்க. ஏத்தே அப்படின்னு ஒரு விழா தேங் அப்படின்னு சொல்லிட்டு டோர் ஓப்பன் பண்ணி இறங்கிட்டு, என்னாச்சு ஜெனி, என்னாச்சு ரோஸ் அப்படின்னு கேட்க. நைட் பார்ட்டி கண்டிப்பாக வருவில்ல அது அப்படின்னு திரும்பி பார்க்க. ப்ளீஸ்ரா, ஃபைனல் இயர், அதுக்கப்புறம் ஒர்க் அப்படி இப்படின்னு போய்டும், கண்டிப்பாக வரணும். நான் ட்ரை பண்ணுறேன் ரோஸ். சரி பாய். இப்போ காரில் ஏற ஜெக்கியும் கிளம்பி போகிறாங்க. அப்போ ஜெக்கிக்கிட்ட எப்படி கேட்குறதுன்னு தெரியல. அப்போ தேங்க ஒரு மனசுக்குள்ளே, என்னை சுற்றி என்ன நடக்குதுன்னு தெரியல, அப்பா அம்மா எப்படி இருக்காங்கன்னு தெரியல, இந்த சமயத்தில் எனக்கு பார்ட்டி தேவையா என்ன அப்படின்னு யோசிக்க. அப்போ ஜெக்கே, என்ன நைட்டு பார்ட்டியா என்ன? ஆமாங்க. எங்கே? அது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பப்பிள் பார்ட்டி வைக்கிறேன்னு சொன்னாங்க. ட்ரிங்க்ஸ் பண்ணுவேன் என்ன? ட்ரிங்க்ஸ் பண்ண மாட்டேன், ஆனால் பப்பில் வந்தால் நல்லாயிருக்கும்னு சொன்னாங்க. ஃபைனல் பார்ட்டியில் எக்ஸாம் கம்ப்ளீட் ஆகிருக்கு, அப்புறம் எல்லோரும் வாக்குக்கு போயிடுவாங்க. அதான் உனக்கு இஷ்டம் தான், நீ போய்ட்டு வா. அது வந்து நான் இதெல்லாம் அப்ஜெக்ஷன் பண்ண மாட்டேன், நீ போய்ட்டு வா. ஆனால் நான் இருப்பேன், உனக்கு ஓகேனா நீ போகலாம். சரி அப்படின்னு சொல்ல ஓகேன்னு சொல்லிட்டு செக்கி அழைச்சிட்டு போயிடுறாங்க. ரூமுக்கு போன உடனே அங்கே ட்ரெஸ்ஸஸ்லாம் நிறையா இருக்கும், ஆனால் பார்ட்டி வேறு மாதிரி எதுவுமே இல்லை. என்ன பார்ட்டி வேறு எதுவுமே இல்லை அப்படின்ட்டு டேங்கு அப்படி செக் பண்ணிட்டே இருக்காங்க. அப்போது டேங் வந்து சிரிப்போ எதாச்சும் ஒன்று போட்டுக்கோ அப்படின்ட்டு பெட்டில் படுத்துடுறாங்க. அப்போது செக்கே வராங்க. டேங் அப்படின்ட்டு டேங் எழுந்து உட்கார. நேற்று நீ வந்த அன்னைக்கு மட்டும்தான் இது ஒரு ரூம் சொன்னேன், இதுக்கப்புறத்தில் எனக்கு ரூம் தான் வரும், அங்கேயே வந்து ஃப்ரெஷ்ஷப் ஆகு, அங்கேயே படுக்கணும். ஓகே சரிங்க. இப்போது டேங் போய் மெதுவாக ஜெக்கெட் ரூமுக்கு போயிட்டு அங்கே போய் படுத்துக்கிறாரு. இப்போது ஒரு 6 o'clock 6:30 அந்த மாதிரி தான் இருக்கும். 7:30 போல் பார்ட்டி. 6:30 தான் எந்திரிக்கிறாரு. எஞ்சி டைம் பார்க்குறாரு. 6:30 ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக போய் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு அவரோட ரூமுக்கு போகலான்னு பார்க்குறாரு. அப்போ அங்கே
ஷெல்ஃபில் ஒரு ட்ரெஸ் இருக்குது. அதை எடுத்து பார்க்குறாரு. அந்த பார்க்குறதுக்கே ஒரு மாதிரி ரொம்ப க்யூட்டாக இருக்குது அந்த ட்ரெஸ்ஸு. ஒரு மாதிரி ஒயிட் கலரில் உள்ள ஒரு ஸ்லீவ்லெஸ் பலீன் போட்டுட்டு அதுக்கு மேலே அந்த சலசலன்னு இருக்கும்ல ஒரு ஒயிட் கலரில் டிஷர்ட், ஆனால் சலசலன்னு இருக்கும் பாருங்க, அந்த மாதிரியான டிஷர்ட். அதுக்கு வந்து ஒரு பிளாக் கலர் பேண்ட், பிளாக் வேணாம் ஒயிட் பேண்ட் வச்சுக்கோ, ஓகே, ஒயிட் கலர் பேண்ட். ஃபுல்லாக பார்க்கறதுக்கு ஏஞ்சல் மாதிரி இருப்பார், க்யூட் அண்ட் செக்ஸியாகவும் இருப்பார். அந்த மாதிரி ஒரு அவுட்ஃபிட் போட்டிருக்காரு. அதுக்கு பக்கத்தில் அக்சசரிஸ் இருக்குது. அதில் சின்னதாக க்யூட்டாக ஒரு ஒரு பேர்ல் வச்ச மாதிரி ஒரு செயின், அதையும் போட்டுக்கிட்டு தோடுமே வச்சுருப்பார், அதையும் போட்டுக்கிட்டு க்யூட்டாக ஒரு மாதிரி ப்ரைஸ்லெட் இருக்கும், அதையும் போட்டுக்கிட்டு பர்ஃபெக்டாக ரெடி ஆகிற டைம் பார்க்குற டைம் வந்து 7:10 அந்த மாதிரி ஆகுது. சுச்சு பாட்டி கிளம்பணுமே, இங்கிலாந்து பாப்பி எவ்வளோ நேரம் தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக கிளம்பி அவசரமாக ரூம் டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு வெளியே வர பட்டுன்னு பார்த்தா நம்ம ஜேகேவை வச்சிடறான். ஐயோ சாரிங்க அப்படின்னு சொல்ல, அவள் ஜேகே இட்ஸ் ஓகே, எங்கே அவசரமா அப்படின்னு சொல்லிவிட்டு தேங்காய் மேலே கீழ் வரைக்கும் பார்க்க ஸ்டன் ஆகிட்டான். வாவ் யூ லுக் ஸோ கார்ஜியஸ் அப்படின்னு சொல்ல தேங்க் என்னன்னு தெரில, சடனாக ஷை ஆகிடுச்சு. அது பாட்டிக்கு ஆமாம் 10 மினிட்ஸ் நான் வந்துடுறேன், சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணியிருக்காங்க. 10 மினிட்ஸில் ஜேகேவும் ஒரு பிளாக் அண்ட் பிளாக் அவுட்ஃபிட்டில் வராங்க. இப்போ 2 பேருமே பாட்டிக்கு போகிறாங்க. ஓகே, நான் யாரும் சொல்ல மாட்டேன், நான் இங்கே இருக்கேன், நீ போய் என்ஜாய் பண்ண, முடிஞ்சதுக்கப்புறமா சொல்லு. ஓகே அப்படின்னு சொல்ல இப்போ தயங்கவே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட போகிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ்லாம் அவனை பார்த்துட்டு செம்மையாக இருக்கடா அப்படின்னு சொல்லிட்டு பேச ட்ரிங்க்ஸ் பண்ண சொல்கிறாங்க. ட்ரிங்க்ஸ் பண்ணவே மாட்டேன்னு சொல்கிறாங்க. நான் எதுவுமே குடிக்கல, நான் ஜஸ்ட் என்ஜாய் பண்ணுறேன் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஓகேன்னு எல்லோரும் அப்படியே வந்து என்ஜாய் பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் டைம் அப்படி ஸ்கிப் ஆகுது. இப்போ ஒரு பையன் தயாங் சொல்லு அலெக்ஸ், வா நம்ம டான்ஸ் பண்ணலாம். இல்லை அலெக்ஸ் வேண்டாம். இப்போ தயாங் ஒரு இடத்துல உட்காந்துருப்பாரு, அங்கே தான் எழுந்திரி கமான் சொல்லிட்டு அவன் எழுந்து டான்ஸ் பண்ண வைக்க ஓகே தயாங் டான்ஸ் பண்ணலான்னு பார்த்தா அந்த அலெக்ஸ் தயாங்க ஹிப்பில் டச் பண்ணுறதும் நெக்கில் டச் பண்ணுறதும் கிஸ் பண்ணுற மாதிரி கிட்ட போகிறதும் இந்த மாதிரி பண்ணிருக்காங்க. அது தேங்க் அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது. தேங்க் வந்து இல்லை அலெக்ஸ் சாரி அப்படி சொல்லிட்டு தள்ளி போக செகண்ட் அலெக்ஸ் கிட்ட வராரு. இதெல்லாத்தையும் ஜிகே பார்த்துட்டு தான் இருக்காரு. அவருக்கு செம்ம கோவம் வருது. கன் எடுத்து பட்டுன்னு ஒரு சவுண்டு தான். அந்த பார்ட்டியில் எல்லாமே ஆஃப் ஆகிடுச்சு, எல்லாம் ஆஃப் ஆகிடுச்சு. எல்லோரும் அந்த சவுண்ட் கேட்ட இடத்துல தான் திரும்பி பார்க்குறாங்க. எல்லோரும் பார்க்குறாங்க, அங்கே அலெக்ஸ் கீழே வந்து கிடக்காரு. தேங்க் ஒரு நிமிஷம் பயந்துட்டார். ஏன்னா அலெக்ஸ் பக்கத்தில் தான் தேங்க இருக்காரு. ஒரு செகண்ட் பயந்துட்டார். அப்போது ஜேகே அந்த கன் அப்படின்னு ஊற்றிட்டு கண்ணை சுற்றிக்கிட்டே அவன் தான் வேணாங்கிறான்ல, திரும்பி அவனை வற்புறுத்தினா யாராக இருந்தாலும் இதான் நிலமை. ஃப்ரெண்டாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, நான் யாரையும் பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்ல எல்லோரும் ஒன்றுமே புரியல. இவர் ஏன் இப்போ சுட்டார் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஜேகே எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டு, நான் தயாங்குடைய ஹஸ்பண்ட், எனக்கு அவனுக்கு கல்யாணம் ஆகிடுச்சு, இனிமேல் எல்லோரும் அவனை விட்டு 2 ஸ்டெப் பேக்கில் ஏறிங்க. யாராச்சும் தயாங்கிட்ட நெருங்கன்னு பார்த்தீங்க, இவனுக்கு என்ன நிலைமையோ அதுதான் உங்கள் எல்லாத்துக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தேங்காய் கைப்பிடிச்சி அங்கேயும் நினச்சிட்டு போயிடாரு. இங்கே தேங்க் ஒன்றுமே புரியவே இல்லை. அவன் சைலண்ட்டாக ஜேகே பின்னாடி போயிட்டே இருக்கான். இப்போ வீட்டுக்கு வந்துட்டாங்க, ரூமுக்கு போயிட்டாங்க. இப்போ டைம் நைட்டு 10 o'clock போல் இருக்கும். ஜேகே தேங்க் எதுவுமே பேசவே இல்லை, அப்படி பிரம்மா பிடிச்ச மாதிரி இருக்கான். அப்போ ஜேகே தயாங் அப்படின்ட்டு அவனை புஷ் பண்ண சொல்லுங்க ஜாகு என்னாச்சு அப்படின்னு கேட்க, உனக்கு என்னாச்சு, ஏன் பித்து பிடிச்ச மாதிரி உட்காந்துருக்க. அவள் தேங்க ஐஸில் டேர்ஸ் வருது. என்னாச்சு இப்போ நீ அலற அப்படின்ட்டு டிக்கிட்ட போய்ட்டு உட்காந்துட்டு அவன் சிக்ஸை பிடிச்சிட்டு வந்து டேர்ஸ் அப்படி தொடச்சி விட, அலெக்ஸ் அவனை ஃபோர்ஸ் பண்ணால் நம்மளை சுட்டுட்டேன் அவ்வளோதான். அது எப்படி நீங்கள் அவனை சொல்லலாம், அவனை ஃபோர்ஸ் பண்ணானாக்கா இதை பேசி சால்வ் பண்ணியிருக்கலாம்ல. அவனையும் கொன்னீங்க, அது ஒரு உயிர் தானே, அதோட வேல்யூவே உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. இப்போ நீங்கள் ஏன் அலெக்ஸ் ஷூட் பண்ணீங்க அப்படின்ட்டு கொஞ்சம் எமோஷ்னலாக பேசுகிறேன். குல் உன் பக்கத்தில் யார் வந்தாலும் எனக்கு அது பிடிக்காது, அவங்களுக்கு இதுதான் நிலமை. உன் அப்பாவாக இருந்தாலும் 10 நிமிஷத்துக்கு மேலே உங்ககிட்ட பேசினா அவருக்கும் அதே நிலமை தான். ஏன் இப்படி பண்ணுறீங்க, நான் என்ன பண்ணேன், எதுக்கு இந்த மாதிரி பண்ணுறீங்க. என் ஃப்ரெண்ட் அலெக்ஸ் அவனை இங்கே பாரு, உன் அப்பாவாக இருந்தாலும் அதே கதை தான் சொல்கிறேன். நீ ஃப்ரெண்டுக்கு போய்ட்டு எனக்கு உங்ககிட்ட யார் பேசினாலும் பிடிக்காது. அவன் ஜஸ்ட் உங்ககிட்ட வந்து டைம் கேட்டாலும் சரி, அட்ரஸ் கேட்டாலும் சரி, என்ன பண்ணாலுமே எனக்கு அது பிடிக்காது, நான் ஷூட் பண்ணிவிடுவேன் அப்படின்னு சொல்ல
தேங்க எதுவுமே பேசவே இல்லை. அவன் பாட்டுக்கு சைலண்டாக படுத்துட்டாங்க. தயாங்க அவன் எதுவுமே பேசவே இல்லை, அமைதியாக படுத்துட்டாங்க. ஓகே நாளைக்கு பேசுவோம் அப்படிங்கிற மாதிரி சிக்கி விட்டார். நெக்ஸ்ட் டேவும் பேசலை. தயாங்கன்னு பேசிகிட்டே இருக்காரு. சரி ஓகே, இதுக்கப்புறம் ஒரு சான்ஸ் கொடு, நான் இந்த மாதிரி பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்ல, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு தயாங்கமே விட்டு கொடுத்துட்றாங்க. இப்படி தான் டேஸ் போகுது. தேங்க வந்து ஜெக்கிக்கிட்ட எங்கே அது அப்பா அம்மாவை பார்க்கணும் போல இருக்குது அப்படின்னு சொல்ல, உன்னை பார்க்கல நினச்சிருக்க மாட்டேன், வேணும்னா வீடியோ கால் பண்ணி காட்டுறேன். இப்போ இந்த இன்சிடெண்ட்லாம் நடந்து ஒரு 2 வீக்ஸ் ஆகிடுச்சு. ஓகேவா, வீடியோ கால் பண்ணுறாங்க. அங்கே ஒரு பாடி கார்டு தான் சார், அவங்கள காட்டுங்க அப்படின்னு சொல்ல, அவங்க நார்மலான ஒரு வீட்டில் தான் இருக்காங்க. நார்மலான ஒரு வீட்டில் இப்போ அவங்க அப்பா அம்மா சாப்பிட்டுட்ருக்காங்க. அப்பா அம்மா அப்படின்னு சொல்ல, அவங்க 2 பேரும் திரும்புகிறாங்க. தயாங்க எப்படி இருக்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மொபைல் ஃபோனை கையில் வாங்கி 2 பேரும் பேச, நீங்கள் எப்படி இருக்கீங்கப்பா, அப்படி இருக்கீங்கம்மா, 2 பேரும் நல்லா இருக்கீங்களா, உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைல்ல? நான் நல்லா இருக்கேன் தயாங்க, நாங்கள் 2 பேரும் நல்லாயிருக்கோம். நீ எப்படி இருக்க, உனக்கு எந்த பிரச்சனையும்? எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைப்பா, நான் நல்லா தான் இருக்கேன். நீங்கள் சாப்பிட்டீங்களா, உங்களை யாராச்சும் பண்ணாங்களா? இல்லை தயாங்க, என்னை எதுவுமே யாருமே பண்ணல, நாங்கள் நார்மலாக தான் இருக்கோம் அப்படின்னு பேச, அப்போ கொஞ்ச நேரம் 2-3 வார்த்தை பேசிவிட்டு, இப்போ ஜேகே தான் மொபைல் கொடு. அந்த ஓகேப்பா, நான் ஃபோன் வைக்கிறேன், உடம்பை பார்த்துக்கோங்க, என்ன நினச்சி நீங்கள் கவலைப்படாதீங்க, நான் நல்லா தான் இருக்கேன். அதே தப்பா உனக்கும் சொல்கிறேன், எங்களை நினச்சி நீ கவலைப்படாத, நீ சந்தோஷமாக இரு, நாங்கள் நல்லா தான் இருக்கோம். சரிப்பா நான் வைக்கிறேன், மிஸ்யூப்பா அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிட்டு டைம் ஜேக்கிட்ட கொடுத்துட்றாங்க. இப்போ ஜேகேயுமே காலை கட் பண்ணிட்டு போதுமா, போதும் சரி அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே போக போக, எங்கே ஒரு நிமிஷம். அப்போ தயாங்க திரும்பி ஜேகே திரும்பி தயாங்க பார்க்குறாரு. அது எனக்கு வாக்குக்கு போகணுன்னு தோணுது, நான் வாக்குக்கு போகலாமா? இந்த மாஃபியா வேல்டுக்கே நீ குயின், நீ வாக்குக்கு போகலாமா? 10 தலைமுறைக்கு உட்காந்து சாப்பிட்ற அளவுக்கு சொத்து இருக்குது, அப்புறம் எதுக்கு நீ வேலைக்கு போகணும்? இல்லைங்க, அது என் பேஷன், எனக்கு வாக்குக்கு போகணுன்னு தோணுது, நான் போகலாமா அப்படின்னு குனிஞ்சிக்கிட்டே கேட்க, அது ஒரு மாதிரி க்யூட்டாக தெரியுது ஜெக்கிக்கு. அவனுடைய பேண்ட்டை டைட்டாக பிடிச்சிட்டு கீழே குளிஞ்சிட்டு க்யூட்டாக கேட்குறாங்க. அப்போ ஜெக்கி லைட்டாக ஸ்மைல் பண்ணிட்டு, இப்படிலாம் கேட்டாக்கா நான் அலோவ் பண்ண மாட்டேன் அப்புறம் அப்படின்ட்டு டேங்கு அப்படியே நிமிர்ந்து ஜேகே பார்க்க, அப்போ ஜேகே ஒரு கிஸ் கொடு, அப்போ வேணால் நான் அனுப்புறதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்ல, அப்போ தேங்க அவனுடைய லிப்ஸ் அப்படியே டைட்டாக கடிச்சிட்டு, என்ன கேட்குறீங்க? கிஸ்ஸு தான் கேட்டேன், ஒரு கிஸ் கொடு, நான் அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்ல, அது வந்து அப்படின்னு குனிஞ்சிட்டே நிற்கிறாங்க. நீ கிஸ்ஸு கொடுத்தா போகலாம், இல்லைனா போகக்கூடாது அப்படின்ட்டு ஜேகே திரும்பி போகலான்னு பார்க்க, அப்போ ஜேகேவுடைய கோட் அப்படி பின்னாடி சைட் பிடிச்சிக்கிறாங்க. நான் தரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அவள் ஜேகே லைட்டாக ஸ்மெல் பண்ணிட்டு கொடு அப்படின்னு சொல்ல, ஜேகே மெதுவாக நிமிர்ந்து ஜேகேவுடைய லிப்ஸில் பட்டும் படாத மாதிரி தொட்டும் தொடாத மாதிரி அப்படி வச்சு எடுத்துடுறாங்க. என்ன இது கிஸ்ஸு? இதுதான் கிஸ்ஸா? நான் ஃபஸ்ட்டு எப்படி கிஸ் பண்ணணுன்னு சொல்கிறேன், அதே மாதிரி எனக்கு பண்ணுறியா? அது இப்போ ஹிப்பு பிடிச்சி ஒரே இழுதான் கிட்ட இழுத்து அப்படியே அவனோட லிப்ஸையும் அட்டாச் பண்ணி பயங்கரமாக கிஸ் பண்ணுறாங்க. ஒரு 1 மினிட் அந்த கிஸ் போயிருக்கும். எங்கே அப்படின்ட்டு தேங்க போட்டு அடிக்க ஜேகே அந்த கிஸ்ஸை பிரேக் பண்ணிட்டு, கிஸ்ஸனா எப்படி இருக்கணும், கிஸ் அடி பார்ப்போம், எனக்கு இப்படிலாம் பண்ண தெரியாதுங்க, அப்போ நான் வேலைக்கு விட மாட்டேன், அப்படின்ட்டு ஒரு மாதிரி பப்பி ஐஸ் வச்சுக்கிட்டு அப்படின்னு கூப்பிட, அது அவன் கேட்க அவன் டீஸ் பண்ண இவன் எங்கேன்னு கூப்பிட்றாங்களா, அதுவே ஜேகேக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அவன் டீஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. கொடுத்தா போகலாம், என்னங்க இப்படிலாம் பண்ணுறீங்க, அதான் நீங்கள் கொடுத்துட்டீங்கல்ல, ஆனால் நீ கொடுக்கலையே, நான் அப்புறமா தரேனே ப்ளீஸ், இப்போ தான் வேணும் அப்படின்னு சொல்ல, என்னங்க அப்படின்ட்டு அவன் பப்பி பேச வச்சுட்டு க்யூட்டாக கேட்க, ஐயோ க்யூட்டாக இருக்கனே ஜங்குக்கு மெல்ட் ஆகிடுது அப்படின்ட்டு அவனுக்குள்ளே பேசிகிட்டே இருக்க. அப்போ ஒரு கால் வருது, ஜேகே ஃபேஸ்லாம் மாறுது. வரேன் அப்படின்ட்டு காலை கட் பண்ணிட்டு திரும்பி பார்த்தா பப்பி ஃபேஸோட தேங்க நிற்கிறாரு. நான் நைட்டு வருவேன், ஸோ நீ எனக்கு நைட்டு கிஸ் கொடுத்தா நீ நாளைக்கே வேலைக்கு போகலாம். என்னங்க இப்படி கூப்பிடாத தயாங்க, என்னால் வேலைக்கு கூட போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே அங்கேருந்து போயிட்டாங்க. தேங்க வந்து அந்த கிஸ்ஸை நினச்சி பார்த்துட்டே இருக்காங்க. அவனுக்கு என்னன்னு தெரில, அது பிடிச்சிருக்கு. ஸ்டார்டிங்லேருந்து ஜேகே பிடிக்காமலாம் கிடையாது, அவன் அப்பா அம்மா கடத்தி வச்சு தான் அவனுக்கு பயமாக இருந்துச்சு. மற்றபடி அட்ராக்ட் ஆகிருப்பாங்க ஜேகே பண்ணுற விஷயத்துக்கெலாம். அவனுக்கு பிடிச்சிருக்கு ஜேகேவை, ஆனால் கொஞ்சம் பயமாக இருக்குது அவ்வளோதான். ஏன்னா மாஃபியாவில்
அவனுமே அதை நினச்சி சிரிச்சிட்டு இருக்காங்க. நைட்டு கிஸ்ஸா, நான் இப்போ என்ன பண்ணுறது ஷோ அப்படிங்கிற மாதிரி தேங்க உட்காந்துருக்காரு. அங்கே ஜேகே அவனோட டீலிங்ஸ் பற்றி பேசுறதுக்கு போயிருக்காங்க. அங்கே அதெல்லாம் முடிச்சுட்டு அவன் நைட்டு வீட்டுக்கு வரான். ஒரு லெவல் போல் ஆகிடுது. இங்கே நம்ம தயாங்கு இப்படி யூஸ் பண்ணலாம், இப்படி பண்ணலாமா, இப்படி பண்ணலாமா அந்த மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. தேங்க வந்து இப்போ கண்ணாடி முன்னாடி நின்றுக்கிட்டு இப்போ எப்படி பண்ணுறது அப்படின்ட்டு அவன் நேரத்தை கடிச்சிட்டு அப்படியே கண்ணாடியே பார்த்துட்டு நிற்கிறாங்க. அப்போ கரெக்டாக டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம ஜேகே தான் வர்றாரு. தேங்கு சடனாக பயந்துடுறாரு. பட்டில் ஓப்பன் பண்ணவும் திரும்பி பார்க்குறாரு. நம்ம ஜேகே தான் ஒரு லைட்டான ஒரு ஸ்மைலோட தைக்கிட்டே வர்றாரு. தேங்க வந்து ரொம்ப நர்வஸாக ஜேகே பார்க்க, ஜேகே என்ன ரெடியா அப்படின்னு கேட்க, இவர் என்னத்துக்கு ரெடியான்னு கேட்குறாங்க. ஐயோ அப்படிங்கிற மாதிரி நர்வஸாக நிற்க, ஓகே அவனுக்கு another 10 minutes டைம், நான் போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வரேன், அதுக்குள்ளே பி ரெடி அப்படி சொல்லிட்டு ரெஸ்ட் போயிடுறாரு. ஐயோ வந்துட்டார், இப்போ நான் எப்படி பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி தேங்கி வச்சுட்டு உட்காந்துருக்க. இப்போ ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டே ஜேகே வந்துடுறாங்க. தேங்கி இன்னும் நர்வஸாக நகத்தை கடிச்சிட்டு நிற்கிறாரு. பார்த்து வேலையில் சேர்த்து கடிச்சு துப்பிடாத, அது வந்து அப்படின்னு நர்வஸாக நிற்க, ஒரு கிஸ்ஸு தானே, நீ எனக்கு தானே கொடுக்குற, நான் உன் ஹஸ்பண்ட், ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கேன், கையை பார் ரிங் இருக்குது அப்படின்னு சொல்ல, ஹஸ்பண்டாக இருந்தாலும் ஃபர்ஸ்ட் டைம் கொஞ்சம் நர்வஸாக இருக்குங்க அப்படின்னு சொல்ல, ஒரு நர்வஸாக இல்லை, கிட்டவேன் தயாங்க மேதோ கிட்ட வர்றாரு. ஏ சிக்ஸில் கை வை. தேங்க சிக்ஸில் கை வைக்கிறாரு. என் கண்ணை பாரு. தேங்கமே கண்ணை பார்க்குறாரு. ஆனால் ஒரு 1 மினிட்ஸ் கூட அவரால் அவரை கண்ணை பார்க்க முடியல. என்ன பார்க்க முடியலையா, அது ஒரு மாதிரி இருக்குங்க அப்படின்னு சொல்ல, ஜேகே லைட்டாக ஸ்மெல் பண்ணிட்டு, சரி கண்ணை முடிக்கும், நான் கிட்ட வரேன், ஆனால் நீ கெஸ் பண்ணி நீ தான் மூவ் பண்ணும். இப்போ மெதுவாக லிப்ஸ் கிட்ட வராரு. ஜேகே இப்போது நிமிந்து தயாங்க பார்க்க அவன் கண்ணை மூடிட்டு க்யூட்டாக நிற்கிறான். ஜேகே அதை பார்த்து லைட்டாக ஸ்மைல் பண்ணிட்டு அவன் லிப்ஸோட லிப்ஸ் அட்டாச் பண்ண, அப்படின்னு ஜேகே சொல்ல, அப்படின்னு எப்படி மதியம் ஜேகே கிஸ் பண்ணாரோ அதே மாதிரி பேக் கிஸ் பண்ணுறாரு. என்னவோ ஸ்டார்ட் பண்ணது என்னவோ நம்ம தயாங்கு தான். ஆனால் அந்த கிஸ்ஸை கொஞ்சம் லாங்காக நம்ம ஜேகே கொண்டு போக சுத்தமாக ப்ரீத் பண்ண முடியல. அந்த கிஸ் கொஞ்சம் லாங்காக போகவும் ப்ரீத்தே பண்ண முடியல. அப்படின்னு சொல்லிட்டு அவர் அடிச்சுட்டே இருக்க, அப்போ தான் தயாங்க ஜேகே விடுறாரு. என்னங்க மூச்சு விட முடியல அப்படின்னு சொல்ல, பழகிக்கோ இனிமேல் எப்படி தான் இருக்கும் அப்படின்னு ஜேகே சொல்ல, தயாங்க சுத்தமாக முடியல போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் போய் படுத்துடுறாரு. ஐயோ முடியலையே அப்படிங்கிற அவன் படுக்க, ஜேகே சிரிச்சிட்டு அவர் பக்கத்தில் வந்து படுக்கிறாரு. எப்பவுமே ஹக் பண்ணி தான் தூங்குவாங்க. அதே மாதிரி தேங்க ஜேகேயோட ஷோல்டர் தலையை வச்சுட்டு, நான் நாளைக்கு ஒர்க்குக்கு போகலாமா, இன்டர்வியூ அதெல்லாம் ஆன்லைனில் அட்டன் பண்ணிட்டேன். எப்படி உங்கள் லேப்டாப்பில் தான்? ஏன் லேப்டாப்லையா பாஸ்வேர்டு? ஆமாம் பெரிய பொல்லாத பாஸ்வேர்டு, அதெல்லாம் நான் போட்டு ஆன் பண்ணிட்டேன். அதில் நான் வேறு எதுக்குமே போக மாட்டேன். நான் இன்டர்வியூ அட்டன் பண்ணுறதுக்காக அந்த ஆப்புக்கு போனேன், எனக்கு ரெஸ்யூம் போட்டேன், ஒரு 4-5 இன்டர்வியூக்கு இது வந்துச்சு, ஸோ அதை அட்டன் பண்ண அவ்வளோதான். பலையால் தான் நீ ஹீ அப்படின்னு சிரிக்கிறாங்க தேங்கு. சரி போ, ஆனால் ஒரு கண்டிஷன், நீ ஒர்க்குக்கு போயிட்டு வர வரைக்கும் எப்போவுமே பாடி கார்ட்ஸ் வெயிட் பண்ணுவாங்க. சரி அப்படி தான் தூங்கிட்டாங்க. நெக்ஸ்ட் டே ஆகுது. தேங்க் ஒர்க்குக்கு போகிறாரு. ரொம்ப ஹாப்பியாக போகிறாரு அவர் ஒர்க்குக்கு. ஃபர்ஸ்ட் டே ஒர்க் ரொம்பவே நல்லபடியாக அழகாக போகுது. ஸோ எப்படி தான் அவங்களோட டேஸ் பாஸ் ஆகுது. இருக்க நிறைய லவ் கொடுக்குறாங்க நம்ம ஜேகே. லிட்ரலி ரொம்ப அப்சஸ்டாக இருக்காங்கன்னு சொல்லலாம். ஏன்னா ஜேகேக்கு தயாங்க விட்டு வேறு எதுவுமே கிடையாது. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் தான் இருக்கார். வெளியில் எவ்வளோ ப்ரெஷர் இருந்தாலும் தயாங்க பார்த்தா அது ஃபுல்லாக மறைஞ்சு போயிடும். அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன். அவருக்கு எவ்வளோ அடிகள் இருந்தாலும் கஷ்டங்கள் இருந்தாலும் தேக்கிட்டு சொல்ல மாட்டார். ஏன்னா அதனால் தயாங்க வருத்தப்படக்கூடாது. ஸோ இந்த மாதிரி தான் டேஸஸ் நாட்கள்லாம் போகுது. இப்போ ஒன் ஃபைன் டே தயாங்க ஒர்க் முடிச்சுட்டு அவன் வெளியில் வர டைமு, அவங்க கூட ஒர்க் பண்ணுற ஒர்க்கர் ஹலோ தயாங் அப்படின்னு கூப்பிட, தயாங் திரும்பி பார்க்குறாரு. ஹாய் நான் அரவிந்த். சொல்லுங்கள் அரவிந்த், என்ன அது நீங்கள் என்னை பார்த்துருக்கீங்களான்னு தெரியல, நான் உங்களை ரொம்ப நாளாக பார்த்துட்டு இருக்கேன். அது ஆக்சுவலி நான் உங்களை ரொம்ப நாளாக ஃபாலோ பண்ணிட்டுருக்கேன். இப்போலாம் இல்லை, காலேஜ் டேஸ்லேனே. எனக்கு அப்போலேருந்து உங்களை ரொம்ப பிடிக்கும். எனக்கு எப்படி சொல்கிறதுன்னு தெரியல, பட் எனக்கு இப்போ தான் சொல்கிறதுக்கு தைரியம் வந்திருக்கு. அது நம்ம டேட் பண்ணலாமா, எனக்கு ஒரு சான்ஸ். அப்போ தேங்க அது சொல்ல வரத்துக்குள்ளே அங்கே ஜேகே வந்துட்டு என்ன அப்படின்னு சொல்லிட்டு
அரவிந்த் கிட்ட வந்து கேட்க, அப்போ அரவிந்த் அது அது வந்து நான் தயங்க லவ் பண்ணுறேன், ஸோ அதான் டேட்க்கு போகலான்ட்டு. அதுக்கு சார் என்ன சொன்னார், இன்னும் எதுவும் சொல்லலை. ம் சார், என்ன நீங்கள் சொல்கிறீங்களா இல்லை? இல்லைங்க ஜங்குக், அது இப்போ நீ இவனை டேட் பண்ணுற? ம் ம் ஆமாம். அப்போது சேகே, சரி நான் உங்கள்கிட்ட சிம்பிளாக ஒரு கொஷின் கேட்குறேன், அதுக்கு ஆன்சர் பண்ணிட்டு நீ டேட் பண்ணு. ம் அப்போ ஜேகே, உனக்கு இப்போ கல்யாணம் ஆகிடுச்சின்னு வச்சுக்கோ. உன் ஒய்ஃப் கிட்டே வந்து ஒருத்தன் லவ் பண்ணுறேன் ப்ரப்போஸ் பண்ணுறான், டேட்க்கு போகலாமான்னு கேட்குறான். நீ அந்த இடத்துல எப்படி ரியாக்ட் பண்ணுவ? அதை எப்படிங்க கேட்கலாம், கண்டிப்பாக நான் அவனை கொண்டு போட்டுருவேன், இப்போ அதான் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு கண் எடுத்து ஒரே ஷூட் தான். அப்படியே அரவிந்த் கீழே வந்துடுறான். தயாங்காக்கையும் ஷாக் ஆகிடுறாரு. இங்கே இருக்கிற எல்லாரும் கேட்டுக்காங்க, தயாங் மை ஒய்ஃப், எனக்கு அவனுக்கும் மேரேஜ் ஆகிடுச்சு, இனிமேல் யாராச்சும் அவன் பக்கத்தில் வரதை பார்த்தேன், இவனுக்கு என்ன நிலைமையோ அது அவங்க எல்லாத்துக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தேங்காய் அழைச்சிட்டு அங்கேன்னு போயிட்டாரு. வீட்டுக்கு போனோடனே தேங்காய் பேசவே இல்லை. ஐயோ அப்படிங்கிற மாதிரி சேக்கி உட்காந்துருக்காரு, அகெயினா அப்படிங்கிற மாதிரி. சரி அவனே நார்மலாகிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு சேக்கி வந்து விட்டுடுறாரு. இப்போ அன்றைக்கி நைட் ஆகுது. சேக்கி வெளியில் போயிட்டு வீட்டுக்கு வராரு. நைட்லாம் வந்து, சார் என் தயாங்க சார் வந்ததுலேன்னு எதுவும் சாப்பிடல, நாங்களும் போயிட்டு கேட்டுட்டோம், சாப்பிட இஷ்டம் இல்லைன்னு சொல்கிறாரு. இப்போ ஜேகே மேலே போயிட்டு ரூம் டோர் ஓப்பன் பண்ணுறாரு. படுக்கும் பெட்டில் படுத்துருக்காங்க. தயாங் அப்படின்னு ஜேகே கூப்பிட தயாங் எதுவுமே பேசவே இல்லை. தயாங் அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட போயிட்டு அவனை எழுப்ப தயாங்க திரும்பி படுத்துக்கிறாரு. அகின் அந்த சைடு போக அகின் திரும்பி படுத்துக்கிறார். தயாங் இப்போ என்ன பிரச்சனை? எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. சரி சாப்பிட்லாம் வா, எனக்கு பசிக்கல, நீ வந்ததுலேன்னு எதுவுமே சாப்பிட்லன்னு சொன்னாங்க, ஒரு நாள் சாப்பிட்லன்னா நானும் செத்து போயிட மாட்டேன் ஜங்குக். அப்போ ஜேகேக்கு ஷாக்காக இருக்குது, என்ன இவன் பேர்லாம் சொல்கிறான், ஏன்னா இவ்வளோ நாள் வாங்க போங்க தானே கூட்டிருப்பான், இப்போ என்னாச்சு தயாங்? இது செகண்ட் டைம் ஜங்குக், ஏன் நீங்கள் எப்படி இருக்கீங்க, எதுக்கு அவனை ஷூட் பண்ணீங்க, அதுவும் என் கண்ணு முன்னாடி அப்படின்ட்டு அகைன் அலை போக அகைன். இப்போ ஜேகே என்ன பண்ணுறாங்க, தயாங்க பெட்டில் உட்காந்துருக்காரு. ஜேகே கீழே நெல்லும் போட்டுட்டு தயங்குடைய முட்டிக்கிட்ட அவன் கை வச்சுட்டு, தயாங் எனக்கு தெரியலடா, உங்ககிட்ட யார் பேசினாலும் எனக்கு பிடிக்க மாட்டேங்குது, நான் மேலே அப்சஸ்டாக இருக்கேன், பைத்தியமாக இருக்கேன் உன் மேலே, யாராச்சும் உங்ககிட்ட வந்து பேசினாலும் என்னால் சுத்தமாக முடியலடா, பாருங்கள் இது தப்பு, இவ்வளோ கோவம் வேண்டாம், ஏன் இந்த மாதிரி பண்ணுறீங்க, அவர் ஜஸ்ட் அவரோட ஃபீலிங்ஸை சொன்னார், நான் முடியாதான்னு சொன்னால் அவர் போயிட போகிறாரு, என்னதான் இருந்தாலும் உங்ககிட்ட அவன் வந்து ப்ரப்போஸ் பண்ணியிருக்கான், உங்ககிட்ட வந்து பேசியிருக்கான், அதை எப்படி என்னால் ஏற்றுக்க முடியும் அப்படின்னு சொல்ல, ஜங்குக் உனக்கு புரியல தயாங், உன் மேலே எவ்வளோ பெஸ்ட்டாக இருக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவன் மடியிலேயும் தலையை வச்சுக்க தயாங்க புரியுது ஜேகே நம்ம மேலே எவ்வளோ பைத்தியமாக இருக்கான் அப்படின்னு. அவன் தலையை கோது விட்டுட்டு, எனக்கு புரியுது ஜங்குக், ஆனால் கொஞ்சம் நிதானமாக இருங்க ப்ளீஸ், எனக்காக, எனக்கு இது பிடிக்கல அப்படின்னு சொல்ல, ஜேகே தயாங்க பார்த்துட்டு, சரி நான் ட்ரை பண்ணுறேன், இதுதான் போன தடவையே சொன்னீங்க, சரி நான் கண்டிப்பாக ட்ரை பண்ணுறேன், இது ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் வார்னிங், அகைன் இந்த மாதிரி ஏதாச்சும் நடந்துச்சுன்னா நான் பேசுவேன், நீங்கள் எதிர்பார்க்காதீங்க, சரி. இப்போது அப்படி தான் டேஸஸ் போகுது. ஜேகே ரொம்ப நார்மலாக தான் இருக்காங்க. இப்போ ஒன் ஃபைன் டே, இப்போ தயாங்க பர்த்டே. ஜேகே தயாங்க கண்ணை பிளைண்ட் ஃபோல்ட் பண்ணிடுறாரு. பிளைண்ட் ஃபோல்ட் பண்ணிவிட்டு, ஜங்குக் என்ன பண்ணுறீங்க, உங்களுக்கு சர்ப்ரைஸ் இருக்குது, பெரிய கிஃப்ட் இருக்குது, என்ன கிஃப்ட்டு காட்டுறேன் அப்படின்ட்டு இப்போ ஜேகே தயாங்க மெதுவாக மாடலேன்னு கீழே அழைச்சிட்டு போகிறாரு. இப்போது இவங்க 2 பேருக்கும் மேரேஜ் ஆகி ஒரு 8-9 மந்த் ஆகிடுச்சு. பிளைண்ட் ஃபோல்ட் பண்ணி கீழே அழைச்சிட்டு வராரு. தேங்க மெதுவாக வராங்க. இப்போ ஜேகே சரி கழட்டுவா, பிளைண்ட் ஃபோல்டை மெதுவாக ரிமூவ் பண்ணுறாங்க. ஆப்போசிட்டில் தேவுடைய பேரண்ட்ஸு. அவங்கள பார்த்தோன்னே தேகே பயங்கர ஹாப்பி, மா பா அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போய் ஹக் பண்ணிக்கிறாங்க. ஹக் பண்ணிட்டு ரொம்ப நேரம் தயாங்க அலறாரு. இப்போது தேங்குடைய அப்பா அம்மா தான், தயாங் அல்லாத, நாங்கள் நல்லா தான் இருக்கோம், எப்படிப்பா இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, உங்களுக்கு ஒன்றும் இல்லைல்ல, எங்களுக்கு ஒன்றும் இல்லை, நாங்கள் நல்லா தான் இருக்கோம். இப்போ அப்படியே கொஞ்சம் நேரம் சமாதானப்படுத்திட்டு இப்போது சேரில் உட்காந்து, அதாவது சோஃபாவில் உட்காந்து தான் தயாங்க அவன் பேரண்ட்ஸு அப்பா அம்மா நடுவில் தே உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போது தே பா மா அங்கே போனோம் என்னாச்சு அப்படின்னு கேட்க, அப்போ தே அப்பா எங்களை ஜேகே இன்னும் எதுவுமே பண்ணவே இல்லைப்பா, நாங்கள் போனோம், அங்கே போனோன்னையும் எங்களை நார்மலாக தான் ட்ரீட் பண்ணாங்க, எங்களுக்கு ஃபர்ஸ்ட் கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு, ஆனால் போக போக அவங்க என்னை நார்மலாக ட்ரீட் பண்ணுறாங்கன்னு தோணுச்சு, நம்ம வீட்டில் இருந்ததை விட நான் இப்போ ஜேகே இருக்கிற இடத்துல ரொம்பவே நல்லா தான் இருக்கும்,
நான் தான் பார்த்துக்கிட்டான். அவன் இப்படிலாம் பார்த்துக்கிட்டான், என்னெல்லாம் பண்ணேன், நல்லா ஹெல்ப் பண்ணேன், எல்லா விஷயமும் தயங்க அப்பா சொல்கிறாரு. தேங்க் ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்குது. இப்போ தயாங்க வந்து தேங்க அப்பா தேங்கிட்ட, நீ சந்தோஷமாக இருக்கியாப்பா? அவர் உன்னை வளர்க்க டைமை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு, உன் லைஃப் எப்படி இருக்குப்பா? நானே தேடினாலும் இந்த மாதிரி என்ன பைத்தியக்காரத்தனமாக ஒருத்தர் லவ் பண்ணுறவர் எனக்கு கிடைப்பாரான்னு தெரியல. பைத்தியக்கார பையன் ரொம்ப என்ன லவ் பண்ணுறான். அப்படியே சிரிக்க, இருந்தாலும் மாஃபியா அதெல்லாம் வெளியில் தான்ப்பா, என்கிட்ட அவர் அப்படி கிடையாது. அது மட்டும் இல்லாமல் அவரை பற்றி வெளியில் பேசுகிறது எல்லாமே தப்பு. அவர் மாஃபியாவில் இருக்கார், ட்ரக் பிஸ்னஸ் பண்ணுறாரு. பட் அவர் ட்ரக் பிஸ்னஸ் மட்டும்தான்ப்பா பண்ணுறாரு. அதுவும் அங்கேயே நீங்கள் இறக்குமதி பண்ண மாட்டார், எங்கேருந்து தான் அங்கே ஏற்றுமதி பண்ணுறாரு. நான் இதுக்கிட்ட சொல்லி எனக்கு தோணலப்பா. அவர் அப்போலேயே இதில் இருந்ததால் நான் எதுவுமே சொல்லலை. ஆனால் அவர் ட்ரக்ஸ்லாம் எடுத்துக்க மாட்டாருப்பா. அவருக்கு வேறு எந்த பழக்கமும் இல்லை. இவ்வளோ நாள் இங்கே அவர் கூட இருக்கேன். அவர் எப்படி என்னன்னு நான் பார்த்துட்டு தான்ப்பா இருக்கேன். நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன்ப்பா அப்படின்ட்டு ஸ்மைல் பண்ணிவிட்டு திரும்பி ஜேகேவை பார்க்க, ஜேகே எங்கள் யார்கிட்டே கால் பேசி நிற்கிறாரு. ஜேகே சடனாக திரும்பி தயாங்க பார்க்க, என்ன அப்படின்னு ஜேகே கேட்க, ஒன்றும் இல்லைன்னு ஸ்மைல் பண்ணுறாரு. நீ சந்தோஷமாக இருந்தால் அது போதும் தயாங்க அப்படின்ட்டு அவங்க அப்பா அம்மா சொல்ல, அன்றைக்கி ஃபுல்லாக அவங்க அப்பா அம்மா கூட தான் தயாங்க டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருப்பார். இப்போ நைட் ஆகுது. ஜேகே ரூமில் இருக்கார். தேங்கம் ஏதோ ரூமுக்கு வராரு. இப்போ தேங்குடைய அம்மா அப்பா ஜேகேடைய வீட்டில் தான் இருக்காங்க. தேங்குடைய ரூமுக்கு வராரு. அப்போ ஜேகே, அப்பாடா ஒரு வழியாக ரூம் கண்டியா அப்படின்னு கேட்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஜங்கு, தேங்க்யூ ஸோ மச் அப்படின்னு ஜேகேவை டேக் பண்ணிக்கிறாரு தயாங்கு. ஹே என்ன, எனக்கு தெரியல ஜங்குக்கு. ஸ்டார்டிங்கில் எனக்கு பயமாக இருந்துச்சு, போக போக எனக்கு இது பழகிடும்னு நினச்சேன். ஆனால் பிடிச்சி போயிடுச்சு. உங்களை இந்த லைஃப்பை எல்லாமே என் பேரண்ட்ஸ் சொன்னாங்க, நீங்கள் என்ன அவங்கள எப்படி ட்ரீட் பண்ணீங்கன்ட்டு. நானே தேடி இருந்தாலும் என் பேரண்ட்ஸ் எனக்கு பார்த்துருந்தாலும் இவ்வளோ லவ் கொடுக்குற ஒரு பர்சன் எனக்கு கிடச்சிருப்பாங்களான்னு தெரியல. இந்த லவ்க்கு நான் டிசர்வானு எனக்கு தெரியல. திடீர்னு என் லைஃப்பில் வந்தீங்க, லைஃபே ஃபுல்லாக சேஞ்ச் ஆச்சு. ஆனால் உண்மை சொல்லப்போனால் நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் ஜங்குக். ஒரு பர்சனுக்கு அவளை பைத்தியக்காரத்தனமாக ஒருத்தர் லவ் பண்ணுறவர் கிடச்சிட்டா போதும், அந்த லைஃபே ஹெவன். அதே மாதிரி தான் நீ எனக்கு கிடச்சிருக்க. இந்த லைஃப் எனக்கு ஹெவன் மாதிரி இருக்குது ஜங்குக். இது மட்டும் போதும்னு தோணுது இந்த லைஃப்க்கு, இந்த ஜென்மத்துக்கு. லவ் யூ ஸோ மச் ஜங்குக் அப்படின்னு தேங்க ஜேகே கண்ணை பார்த்து சொல்ல, இந்த வேர்டு இது வரைக்கும் ஜேகே கேட்டதே கிடையாது. ஜேகே இடையில நிறைய தடவை சொல்லியிருப்பாங்க, பட் தேங்க தான் ஃபர்ஸ்ட் டைம். ஜேகே கண்ணில் டியர்ஸ் வருது. தேங்க தொடச்சிட்டு, என் புருஷன் கிங்கு, அவன் எப்போவுமே அழக்கூடாது. அவள் ஜேகே சிரிச்சிட்டு, என்ன தான் வெளியில் கிங்காக சிங்கமாக இருந்தாலும் என் பொண்டாட்டிக்கு நான் புருஷன் தான் அப்படின்னு ஸ்மைல் பண்ண, லவ் யூ ஜங்குக், லவ் யூ டூ தயாங் அப்படின்னு ஜேகே தயாங்க டேக் பண்ணிக்கிறாரு. ஸோ அவ்வளோதான்டா, இந்த ஒன் ஷாட் நம்ம இங்கே பண்ணிக்கலாம். ஃபீல் கூடடா நல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன்டா. பிடிச்சதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஒன் ஷாட் எப்படி இருந்துச்சு கமெண்ட் பண்ணிவிடுங்கடா. ரொம்ப நேரம் பேசி வாய்ஸே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஓகேடா, லவ் யூ ஆல், பாய்.